Hi students, welcome to BioWorld 2020. Today's topic is taxonomic aids. Taxonomic aids அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். Taxonomic aids are the tools for the taxonomic study. அதாவது வகைப்பாட்டியலை பற்றி அறிய உதவக்கூடிய முக்கியமான அந்த துணைக்கருவிகளுக்கு பேர் தான் வகைப்பாட்டு துணைக்கருவிகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் taxonomic aidsம்பாங்க. சரி, இப்போ அந்த taxonomic aidsல என்னென்னா some techniques, procedures and stored information that are useful in the identification and classification of organisms are called taxonomic aids. அதாவது சில ஆர்கானிக்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய சில அந்த சேமித்து வைக்கப்பட்டுள்ள தகவல்கள், புரியுதுங்களா, இன்ஃபர்மேஷன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வழிமுறைகள், அந்த ப்ரொசீஜர்ஸ், அப்புறம் செயல்நுட்பங்கள், அந்த டெக்னிக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்க, டாக்ஸானமிக் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் required in almost all branches of biological studies for the proper identification and for finding their relationship with others. அப்படின்னு என்ன, அதாவது பார்த்திங்கன்னா அந்த உயிரியல் துறை சார்ந்த அனைத்து பிரிவுகளிலும், அதாவது பயாலஜியில் மட்டும் இல்லாமல் அதை ரிலேட்டடாக மற்ற அதர் பிரான்ச்சஸ் எல்லா பிரான்ச்சஸ்லேயும் இது வந்து என்ன ஆகுதுங்கிறாங்க, இந்த டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் வந்து பயன்படுது, யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. புரியுதா. தே ஆர் ரெக்வயர்ட் இன் ஆல்மோஸ்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஸ்டடீஸ். புரியுதுங்களா. நம்ம அந்த உயிரியல் படிப்பில் வந்து மற்ற பிரான்ச்சஸ்லேயும் இந்த டாக்ஸானமிக் எய்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, ஐடென்டிஃபிகேஷன் அண்டு ஃபார் ஃபைண்டிங் their relationship with the others, மற்றவங்களோட எந்த அளவுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படுது. புரியுங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த டாக்ஸானமிக் எய்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டாக்ஸானமிக் எய்ட்ஸுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, கீஸ், ஃப்ளோரா, ரிவிஷன்ஸ், மோனோகிராஃப், கேட்லாக்ஸ், ஹெர்பேரியம், பொட்டானிக்கல் கார்டன்ஸ். இதெல்லாம் வந்து நமக்கு அந்த கிளாஸிஃபிகேஷன் டாக்ஸானமிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த எய்ட்ஸ், டாக்ஸானமிக் எய்ட்ஸ். கீஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அதை திறவுகோல் அப்படிம்பாங்க, திறவு, வகைப்பாட்டு திறவு அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், தாவர பட்டியல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஃப்ளோரா, தாவர தொகுப்புகள், தாவரங்கள் இருக்கிறது. அப்புறம் மோனோகிராஃப்னால் அது தனி வரைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கேட்லாக்ஸ், அது வந்து புக்ஸ், நூல்கள். அப்புறம் வந்து ஹெர்பேரியம், அது வந்து உங்களுக்கு அடுத்து வரும். ஹெர்பேரியத்தை பற்றி நான் சொல்கிறேன், உலர் தாவர தொகுப்பு அப்படிம்பாங்க. அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன்ஸ், உங்களுக்கு தெரியும், பொட்டானிக்கல் கார்டன்ஸ் தாவரவியல் தோட்டங்கள். இது எல்லாமே என்னது, டாக்ஸானமிக் எய்ட்ஸாக வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல பயன்படுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கீஸ், அதாவது டாக்ஸானமிக் கீ. ஃபஸ்ட் நம்ம பயன்படுத்தக்கூடியது கீ அப்படிங்கிறது. டாக்ஸானமிக் கீஸ் ஆர் த டூல்ஸ் ஃபார் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அன்ஃபேமிலியர் பிளான்ட்ஸ். இந்த டாக்ஸானமிக் கீ அப்படிங்கிறது எங்கே பயன்படுதுன்னா, இது வரைக்கும் வந்து நமக்கு ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு தாவரங்களை சரியாக இனம் கண்டறிய இந்த டாக்ஸானமிக் கீ வந்து பயன்படுது அப்படிங்கிறாங்க. புரியுங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். புதுசாக நமக்கு ஒரு பிளான்ட் கண்ணில் படுது அப்படின்னா அந்த பிளான்ட்டினுடைய இன்ஃபர்மேஷன், அந்த பிளான்ட்டுக்கு என்ன நேமு, அது எந்த ஃபேமிலி, ஸோ அதனுடைய டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கீ வந்து யூஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போ தீஸ் கீஸ் ஆர் பேஸ்ட் ஆன் கேரக்டர்ஸ் விச் ஆர் ஸ்டேபிள் அண்ட் ரிலையபிள். இந்த கீஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குதுன்னா, இந்த கேரக்டர்ஸ் விச் ஆர் ஸ்டேபிள், அதாவது அந்த கேரக்டர்ஸ் அதுகிட்ட நாங்கள் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் வந்து எப்படி இருக்குமா, ஸ்டேபிள், நிலையான ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு தகவல்கள் தான் அந்த கீ, வேறு ஒன்றும் இல்லை. புரியுங்களா. ஸோ அந்த 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 கீ வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பிளான்ட்டுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்க போகிறோம். பார்த்திங்களா. ஸோ அந்த கீ அப்படிங்கிறது எப்படி இருக்குமா, நிலையான நம்பகத்தகுந்த பண்புகளை வந்து அடிப்படையாக கொண்டது தான் இது இந்த கீ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. சரி, த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கீ இஸ் டைகாட்டமஸ் கீ.
இந்த கீலேயே வந்து ரொம்ப ஒரு காமன் டைப் என்னென்னா டைகாட்டமஸ் கீம்பாங்க. டைகாட்டமஸ் கீனா என்னென்னா பிரான்ச்சுடு இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரான்ச்சுடாக இருக்கிறது, அதான் கிளையாக இருக்கிறது. அதாவது தமிழில் சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா கவட்டு கிளைத்தல் அப்படிம்பாங்க. அதான் அந்த கவட்டு கிளைத்தல் திறவு அப்படிம்பாங்க. இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் 2 கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல்டர்னேட், அதாவது ஆப்போசிட் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும். கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்டேட்மெண்ட்டாக அதில் அந்த கீழே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டு என்ன சொல்கிறாங்க? எ பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நோன் அஸ் கப்லெட். ஸோ அதுக்கு பேர் கப்லெட் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? சரி, அதில் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பேர்னா லீடுனா துப்பு. நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஒரு துப்பு கிடச்சிருச்சா, ஒரு தகவல் கிடச்சிதுன்னா என்ன சொல்லாங்க, போலீஸு ஒரு திருட்டு சம்பவமோ அல்லது ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது வந்து லீட் அப்படிம்பாங்க. ஸோ த பிளான்ட் இன்கரெக்ட்லி. புரியுதுங்களா? த பிளான்ட்